ரேகிங் இல்லை டார்கெட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணல சார். சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி அவங்க எப்படி பார்க்குறாங்க? சவுத் இந்தியன்ஸ் எல்லாரும் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே நல்லா தான் சார் பார்க்குறாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க சார், எந்த பிரச்சனை. இங்கே டீச் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் நமக்கு புரியுதா புரியலையா? சார் ஹிந்தி வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் பேசுறது இல்லை. சிலர் வந்து ஹிந்தியில் டீச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. நமக்கு எப்படி தமிழில் சொன்னால் புரியுமோ அவங்க மாதிரி இங்கே ஹிந்தியில் சொன்னால் இவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்புறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம எப்படி இருந்தாலும் ஹிந்தி கற்று தான் ஆகணும். நிச்சயம். ஏன்னா நம்ம 5வது வருஷம் போய் நம்ம வெளியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இங்கே தான் பண்ணுவோம். அப்போ அதுக்கு நம்ம ஹிந்தி தேவைப்படும். அப்போ நம்ம ஹிந்தி இப்போ இருந்தால் லேர்ன் பண்ணுறது முக்கியம். இது சம்மந்தமாக இப்போ டீச்சிங்கில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் யார்ட்டையாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது வந்து மேலிடத்துக்கு போச்சு உங்களுக்கு? போச்சு சார். ஹிந்திலே டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பேசி அப்புறம் இங்கிலீஷ்லையும் டீச் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க. நான் உங்களை வழிகாட்டல் பண்ணி அட்மிஷன் இங்கே பண்ணுறேன் இல்லையா, என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். அது நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்கள் வந்து இங்கே வந்து சரி பண்ணி கொடுத்தீங்க சார். அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு இருந்தீங்களா? அதுதான். டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட், வெல்கம் டு ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராம்குமார் காலேஜ் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். இந்த காலேஜானது ராஜஸ்தானில் முகந்தர்கர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மாணவர்கள் வந்து பிவிசிஹெச் இந்த 2025 வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து சில மாணவர்கள் வந்து இன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலேஜை பற்றி எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருக்கா, ஃபேக்கல்ட்டி பீப்புள் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, இல்லை ரேகிங், ஃபுட்டு எப்படி இருக்குது, வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுற விஷயங்கள், இல்லை என்னோட வழிகாட்டுதல் எப்படி இருக்குது, சப்போர்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். கண்ணா, உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்திச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. ஒவ்வொருத்தோட பேரும் எந்த ஊர் மட்டும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள். என்னோட பேர் தருண். நான் வேலூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். என் பேர் குருதினேஷ். நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். சச்சின் ஈரோட்டில் இருந்து. சூப்பர்மா. ஜெயவர்மன் திருப்பத்தூர்லேருந்து. முகிலன் நாமக்கல். ஓகே, சரி. முகிலன் நம்ம கேள்வி ஆரம்பிப்போம். முகிலன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த காலேஜில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணல இல்லையா? நம்ம ஏதோ ஒரு காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆமாம் சார். ஸோ இந்த காலேஜ் நமக்கு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளாக வரும் அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் சொல்லும்போது வந்து சரி இதே எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே இடத்துல வந்து ஒரு சில கேள்வி இருந்தது. சார் புது காலேஜை நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான். நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன். ஆனால் புது காலேஜ் தான், இந்த மேனேஜ்மெண்ட்டில் டீன் சார் மற்ற சில விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்துட்டு வரும்போது வந்து பெட்டராக பண்ணுவோம் தான் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இது அடங்குது அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நடந்திருக்கலாம். சில விஷயங்கள் முன்னப்ப மேபி இருந்திருக்கலாம், ஒரு மைனர் மிஸ்டேக் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த காலேஜில் வந்தீங்களோ அது எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு எஜுகேஷன் எப்படி இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக வந்து வெல் டெவலப்டாக இருக்குது சார். லொக்கேஷன் வந்து ப்ரைமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜெய்ப்பூர், டெல்லி ரெண்டுமே ஆக்சசபிளாக இருக்கும் உங்களுக்கு. இருக்கும் ஒரு இடத்துலேருந்து வரோம் அப்படிங்கிறது நம்ம லாங் டிஸ்டன்ஸில் வர மீது ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஏரியா. ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஏற்கனவே எல்ஐசி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 8 இயர்ஸாக கிட்ட ரன் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸு ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லேப்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் ஆக்சசபிளாக இருக்குது. ஈஸியாகவே நல்லா டெவலப்டாக வச்சுருக்காங்க. இன்னும் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா இன்னும் ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபார்ம் விசிட்ஸ் அதிகமாக இருக்காது. 3rd இயர் 4th இயர் வரும்போது அதோட ஆக்சசபிளாக கொண்டு வந்துடுவாங்க சார். இன்னும் நல்லா ரைட். தம்பி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபார்ம் வந்து இன்னும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 6 to 1 monthக்குள்ளே வந்து எல்லாம் மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெவலப் ஆகிடும். ஸோ செகண்ட் இயர் போகும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ 2026 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். அதான் சார். சரி, ஓகே. தம்பிட்டு கொடுங்க. ஜெயவர்மன், சொல்லுங்கள் சார். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்களும் அப்பாவும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அவங்ககிட்ட பேசிப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அங்கே டேடிக்கிட்டையும். ஆமாம். இல்லை, நான் என்னென்னா ஜெயவர்மன் புது காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க. நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு வந்து ஜெயவர்மனா எங்கள் அப்பாவை என் ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணாங்க. ஸோ அப்போ கிளம்பலாம் அப்படிங்கும்போது அப்போ உட்கார வச்சு நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் அப்பயே என்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேமெண்ட் பண்ணி எல்லாம் வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா? உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் வந்து இங்கே ஜாயின் பண்ண விஷயங்கள் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? சார், அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு பிபிஎஸ்சி சேரணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வந்துட்டு டக்குன்னு ஸ்டெப் எடுத்தாங்க. உங்கள் மூலயமா நான் வந்து இங்கே சேர்ந்தேன். அவங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, நானும் நல்லா ஃபீல் பண்ணுறேன் சார். நல்ல விஷயங்கண்ணா. சரி, ஓகே. இப்போ அகாடமி பற்றி வந்து சொன்னார். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தான் இருக்குனால அப்படி தான் இருக்கும். ஆமாம் சார், சேம் தான். சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வந்து படிக்கிறோம். ஆமாம் சார். இது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கா
இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை வந்துட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கா? அட்ஜஸ்டபிள் தான் சார். அட்ஜஸ்டபிள் தான். ஸோ தட் இஸ் வாட், அதாவது எங்கே போனாலுமே நமக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான விஷயங்கள். ஸோ ஒரு 5.5 இருக்கும், சில அட்ஜஸ்டபிள் இருக்கும். ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம? முக்கியமாக கிளைமேட் ஓகே எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். ஓகே. அதே மாதிரி ஃபுட்டுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ம். மேபி இங்கே ராஜஸ்தானனால ஃபுல்லாக சப்பாத்தி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே இருக்கிற ரைஸ் எப்படி இருக்கு? நம்ம ஒரு ரைஸ் பொன்னி ரைஸ் மாதிரி இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா? சார் இங்கே வந்து ஃபுல்லாக பாஸ்மதி தான் சார். பாஸ்மதி தான். பாஸ்மதி தான். சரி ஓகே. அது ரைஸ் வந்து முழுசாக வந்திருக்கா இல்லை பாதி இல்லை சார், அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் போடுறப்போ ரப்பர் மாதிரி இருந்தது. ஆ. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதை அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து சரி பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்கு சார். ஒரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10க்கு இப்போதைக்கு வந்து என்ன இது தரலாம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும்? ஃபுட்டை பொறுத்த வரையும் இப்போ 7, 8 தரலாம் சார். 7, 8. 7, 8 இது மாதிரி தரலாம். நான் நைட்டு போய் சாப்பிட்டேங்க, சப்பாத்தி சாப்பிட்டேன். சப்பாத்தி நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த பொரியல் மாதிரி உலர் ஆமா உலர் சார், அதுவும் நல்லா தான் இருந்தது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் மாதிரி வந்து இந்த பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றாங்க, வெங்காயம் ப்ளஸ் இந்த இதெல்லாம் அதுவும் நிறையா தான் இருந்தது. அந்த குழம்புல தான் வந்து ஆயில் தான் சார் பிரச்சனை. ஆயில் குழம்புலலாம் ஆயில் அதிகம். ம் அது இல்லாமல் இவங்க மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது. நம்ம ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயில் கடலை எண்ணெய் சாப்பிட்டு பழகிட்டோம். ஒரு அந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ம். கொஞ்சம் டைம் கொடுங்க ரமேஷ், ஒவ்வொரு விஷயத்த சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அதையும் கண்டிப்பாக கூடிய சீரம் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்க சார். அடுத்து சச்சின்ட்டு வருவோம். இங்கே டீச் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் நமக்கு புரியுதா புரியலையா? சார் இங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸாக வச்சுங்க. சார் ஹிந்தி வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் பேசுறதில்ல. ம். சிலர் வந்து ஹிந்தியில் டீச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ம். நமக்கு எப்படி தமிழில் சொன்னால் புரியுமோ அவங்க மாதிரி இங்கே ஹிந்தியில் சொன்னால் இவங்களுக்கு புரியும் Right. அப்படிங்கிறது வந்து அவங்க நம்புறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம எப்படி இருந்தாலும் ஹிந்தி கற்று தான் ஆகணும். நிச்சயமா. ஏன்னா நம்ம 5வது வருஷம் போய் நம்ம வெளியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இங்கே தான் பண்ணுவோம். ம். அப்போ அதுக்கு நம்ம ஹிந்தி தேவைப்படும். அப்போ நம்ம ஹிந்தி இப்போ இருந்தால் லேர்ன் பண்ணுறது முக்கியம். அவ்வளோதான். சரி, இதில் ஒரு சின்ன விஷயங்கள், நீங்கள் ஹிந்தி இப்போ இருந்தே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நல்ல விஷயம் தான். பட் எடுத்தோடனே ஹிந்தியில் பிக்கப் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் உங்களுக்கு இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஹிந்தி வந்து நான் ஒரு வாரத்துக்கு எனக்கு தெரியாது, தெரியாமல் தான் இங்கே வந்தேன். ஆ. அந்த ஒரு மாதம் பக்கம் எனக்கு என்ன பேசுகிறாங்க அப்படி சுத்தமாக தெரியல. இப்போ என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுது. நடத்துகிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம். இதை ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் தாமதம் எடுத்துக்குது இல்லையா? ஆமாங்க சார். சரி கண்ணா, இப்போ இவங்க வந்து ஹிந்தியில் வந்துட்டு டீச் பண்ணுறாங்களா இல்லை இங்கிலீஷும் டீச் பண்ணுறாங்க? இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃப் மட்டும் ஹிந்தியில் டீச் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இப்போ நம்ம சொன்னாலும் அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிறாங்க. ஆமாம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் எல்லாத்திட்டையும் கேட்டிருப்போம், ம். எல்லாரும் இங்கிலீஷில் மட்டும் நடத்துங்க அப்படின்னு. இப்போ நாங்களே யார்கிட்டையும் கேட்கறதில்ல. இப்போ ஏன்னா 80% இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நல்ல விஷயம் தான். ஓகே, தம்பிட்டு கொடுங்க. ரேகிங் இல்லை டார்கெட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அது ஃபீல் பண்ணல சார். சரி, ராகிங் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட் சண்டை போகிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இப்போ தம்பி சொன்னபடி ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இது சம்மந்தமாக இப்போ டீச்சிங்கில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது வந்து மேலிடத்துக்கு போச்சு உங்களுக்கு? போச்சு சார். ஹிந்திலே டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். இப்போ நாங்கள் பேசி அப்புறம் இங்கிலீஷ்லையும் டீச் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க சார். சரி ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கொண்டு போய் ஒரு முக்கியமான அதிகாரிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மாறுறதுக்காகவோ அப்டேட் பண்ணுறதுக்காகவோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா? கண்டிப்பாக எடுத்துருங்க. கண்டிப்பாக எடுக்கிறாங்க. சரி ஓகே. ஒரு சில விஷயங்கள் இமிடியேட்டாக எடுப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் லேட்டாக எடுப்பாங்க. சரி ஓகே கண்ணா, தரவந்துட்டு வருவோம். கண்ணா இங்கே ரேகிங் கிடையாது இல்லையா? ஆமாம் சார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் வந்து வராங்க, நார்த் இந்தியன் வராங்க, டார்கெட் கிடையாது. சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி அவங்க எப்படி பார்க்குறாங்க? சார் சவுத் இந்தியன்ஸ் எல்லாரும் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே நல்லா தான் சார் பார்க்குறாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார். யாரையும் டார்கெட் பண்ணுறதில்ல சார். சொன்ன மாதிரி யாரையும் டார்கெட் பண்ணல, சவுத் இந்தியன் நல்லா டீச் பண்ணுறாங்க. சரி ஓகே, இதில் இன்னொரு விஷயம் சார் கேட்குறேன். அப்போ நம்ம அடுத்த வருஷம் இந்த 2026க்கு நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு கேரளாலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களா? ஆமாம் சார், எந்த பிரச்சனையும் இல்லை. கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க. எதுக்காக இந்த பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னா உங்களோட அந்த நீடடோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது மூலமாக தெரிய வரும். அதை நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நான் உங்களை வழிகாட்டல் பண்ணி அட்மிஷன் இங்கே பண்ணுறேன் இல்லையா? என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் சார். நல்லா தான் இருக்கு இல்லையா? எந்தெந்த விதத்தில் நான் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்? சார் இப்போ கூட வந்துட்டு ஃபீஸில் ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு சார். ம் அதை பார்க்கறக்காண்டி ம். பேசினவங்ககிட்ட நீங்கள் திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து டீன்கிட்ட பேசி அதை சரி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம் கன்ஃபியூஷன் இதில் வந்து அடுத்த வீட்டு கொடுங்க. என்ன சொல்ல நீங்கண்ணா? மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். அது நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்கள் வந்து இங்கே வந்து சரி பண்ணி கொடுத்தீங்க. நம்ம என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களோ நமக்குன்னு
அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆமாம் சார். எதை வந்தாலும் கூப்பிடுங்க. அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ண எடுக்கிறீங்க சார்? சொல்லுங்க, சொல்லுப்பா. சார் அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு இருங்களா? அதுதான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வழிகாட்டுதல் தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதில் எனக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்குது. தட் இஸ் திங். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3500 கான்டாக்டில் வந்து ஒரு 2000 கான்டாக்ட் ஸ்டூடெண்ட்டு பேரண்டோட நம்பர் மட்டுமே இருக்கும். 2019 எல்லாம் அவங்களாம் இன்னும் இருக்காங்க கான்டாக்டில். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நான் வந்து என்னப்பா எதுப்பா அப்படின்னு சொல்லி நான் கைட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே வந்திருக்கீங்க, சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். வாட் எவர் இட் இஸ், இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5.5 வருஷம் ஓடுறதே தெரியாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஒரு நல்ல டாக்டர் வெளியே வந்துடலாம். தட்ஸ் இட். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு விஷயங்கள், இங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு மினிமம் கேஸ் தான் வருது. இப்போ நேற்று வந்தோம், ஒரு நாய் இன்னொரு நாய் வந்து சாயந்தரமாக வந்துச்சு. சரிங்களா? இதை கேசஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லி என் சைட்லேருந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணதோட ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணான்னா காலேஜ் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி. இந்த காலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ரோ ஆகணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணிருக்காங்க. சிம்பிளாக நான் சொன்ன ஒரே விஷயங்கள், மேனேஜ்மெண்ட் கிட்ட ஸ்டூடெண்ட்டு போயிட்டு ஃபீட்பேக்கை கேளுங்க. அவங்களுக்கு என்ன நீடோ பண்ணால் முடிஞ்சு போச்சு. அவங்களும் தே ஆர் ரெடி டு, அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்பாங்க. நீங்கள் என்கிட்ட நேற்று ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து டீன் சார் முன்னாடி நிற்க வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இந்த ஃபீட்பேக்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு. இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டீன் சாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரெடி டு தேர். டீன் சார் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ என்ன ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணுறாரு. சரியா? கான்ஃபிடன்ட் இருங்க. ஆல் தி பெஸ்ட். When it comes to the future, when it comes to building a career, Ramkumari College of Veterinary Science leads the way. Here, students dive deep into the world of animal healthcare. Guided by expert professors, there's no compromise in knowledge or learning. Cutting-edge equipment, modern technology, and real-time demonstrations ensure every student gains complete hands-on experience. Students not only learn theoretically, but also practically operate the tools and equipment themselves. Animal anatomy is taught through advanced models and structures. Every detail, every layer deeply understood. Dedication and advanced teaching methods make us stand apart. With expert guidance at every step, students become confident in using high-end veterinary tools. With audio-visual LCD classrooms, technical seminars, contests, and personality development programs, our digital class setup with internet connectivity makes doubt solving and interaction smooth and fast. Students get real opportunities to study and work practically on animals, ensuring no gaps in knowledge. PPT presentations make learning engaging and fun. In the field of sports, our students boost their energy, discipline, teamwork, and the spirit to win. Our comfortable, well-stocked libraries support focused learning. A vast, open campus featuring a veterinary clinical complex and a modern livestock farm complex ensures students are well prepared for the real world. Offering the BVSc and AH degree program, Ramkumari College of Veterinary Science is affiliated to Rajasthan University of Veterinary and Animal Sciences, Bikaner, Mukundga Mandi, Junjunu, Rajasthan,